நன்றி 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 நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிவ்அவே இருக்குது. காசெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாதப்பா, ஒரு வேல்யூ கொடுப்பேன். அந்த வேல்யூ வந்து மொத்தம் ஒரு 4, 5, 6 ஊருக்கு போனேன் நினைக்கிறேன். அந்த 6 ஊரோட இது தாங்க நம்ம மேப்பு. இன்றைக்கி போனது மொத்தம் 340 கிலோமீட்ரு. இன்றைக்கி எங்கெல்லாம் போனோன்னா, இவங்க கொடுத்ததும் ஒரு விதத்தில் சப்போர்ட்டு தான். நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்ஸில் என்னவோ நடக்குது. ட்ரை பண்ணுங்கள். இவனுக்கு ஃபஸ்ட்டு வீடியோக்கோ சப்ஸ்கிரைபு கமெண்ட்லாம் வந்திருக்குன்னா அப்படி என்னடா இவன் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த பேஜில் அந்த வீடியோவோட லிங்க் வரும், பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் வேல்யூ வேணோ அதை கமெண்டில் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி. சூப்பர். நன்றி எதுக்குன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வேறு ஒரு பண்ணாங்க. அது யாருன்னு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் அந்த தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா, நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ எப்போ போட்டேன், 5ஆம் தேதி போட்டேன்னு நினைக்கிறேன். 6ஆம் தேதி எனக்கு வியூஸே வரல. சரி, நம்ம கண்டென்ட் க்ரியேஷன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது நமக்கு ஒரு இளவும் தெரில போல. நீயே கண்டென்ட் க்ரியேஷன் தான் கற்றுக்கணும். பேசாமல் நீ யூடியூப்பை விட்டுட்டு வேலைக்கு போய் எனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஒரு கமெண்ட். சூப்பர். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஃபஸ்ட்டு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் வந்தது அப்படி இருந்துச்சு. அந்த கமெண்ட் வந்தது அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு டான்ஸ் வரும். அந்த டான்ஸ் எனக்கு ஆடணும்னு ரொம்ப ஆசை. அதாவது நமக்கு ஒருத்தர் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, நம்ம அவங்கள ஏதாச்சும் ஒரு விதத்தில் என்டர்டெயின் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு டான்ஸ் ஆடணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு ட்ரிப் போனேன், அங்கே ஆடலாம் நினச்சேன். நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு, கூச்சமாக இருக்கு, ஆட முடியல. அதனால் இங்கே வீட்டில் ஆடி போடுறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஆடுனேன், வீடியோ எடுத்தேன், ஆனால் அதை என்னால் போட முடியல. ஏன்னா ரொம்ப கூச்சமாக இருக்குது. எப்போ 100 சப்ஸ்கிரைப் போடுறோமோ அப்போ வெறித்தனமாக ஒரு டான்ஸ் ஆடி போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிவ்அவே இருக்குது. அந்த கிவ்அவே ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. அந்த கிவ்அவேல வின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வேல்யூ கொடுப்பேன். காசெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாதப்பா, ஒரு வேல்யூ கொடுப்பேன். அந்த வேல்யூ வந்து நேற்று ஒருத்தர் கேட்டார் கமெண்ட்டில். இந்த வீடியோ அவருக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த வேல்யூவோட ஒர்த்து தெரியும். அவருக்காக தான் அந்த கிவ்அவே. அவருக்கு கொடுத்தா ஐ எம் டபுள் ஹாப்பி. வேறு யாருக்கு போனாலும் அது பிரச்சனை இல்லை. வேறு யாருக்காச்சும் போனாலும் திரும்பி அவர் கேட்டால் நான் அந்த கிவ்அவே அவருக்கு கொடுத்துருவேன். அதுக்கு இடையில அதுக்கு முன்னாடி யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அந்த கிவ்அவே கொடுத்துருவேன். அந்த கிவ்அவே என்னென்னா, நான் இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு போனேன். மொத்தம் ஒரு 4, 5, 6 ஊருக்கு போனேன்னு நினைக்கிறேன். அந்த 6 ஊரோட ஸ்டோரி, நான் போனதை ஒரு ஸ்டோரியாக சொல்லுவேன். அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அந்த 6 ஊர் பேரும் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சிம்பிள், ஈஸியான ஒரு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு வேல்யூ நேற்று வந்து அந்த ஒரு கமெண்ட்டுக்கு தான் தெரியும் அதுக்கு எனக்கு எவ்வளோ வேல்யூ வந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கான வேல்யூவும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டென்ட் க்ரியேஷன் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம். நமக்கு யாரும் பார்க்க மாட்டாங்களேன்னு நினைக்கும் போது ஒரு சப்ஸ்கிரைப்ஸ், ஒரு கமெண்ட். சரி, இவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஸ்டோரி இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக அது பைக்கில் போகணும், நம்மள்கிட்ட பெரிய ஃபோன்லாம் கிடையாது. அந்த ஃபோன் ஸ்டோரியிலேருந்து எல்லாமே அந்த ஸ்டோரியில் வரும். ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு டிப்ஸு சொல்லுவேன், அதையும் கேளுங்க. ஓகே, கடைசியாக சந்திப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது தாங்க நம்ம மேப்பு. இன்றைக்கி போனது மொத்தம் 340 கிலோமீட்ரு. இன்றைக்கி எங்கெல்லாம் போனோன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர் டு ஊட்டி, ஊட்டி டு கூடலூர், கூடலூர் டு நிலம்பூர், நிலம்பூர் டு பெருந்தல்மண்ணா, பெருந்தல்மண்ணா டு பாலக்காடு, பாலக்காடு டு கோயம்புத்தூர்.
இந்த மேப்பையே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோங்க. இந்த மேப்பை நீங்கள் பார்த்தாலே போதும், இந்த நம்ம கிவ்அவேல கொடுத்துருக்க அந்த 6 ஊரையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே உங்களுக்கு கேரண்டியாக இருக்குது. இந்த ட்ரிப் எதுக்காக போனோன்னா, இன்றைக்கி சும்மா வீட்டில் இருந்தோம், சரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, சரி போகலாமே அப்படின்றதுக்காக போனோம். போகிற வழியில் ஒரு சின்ன செக்கப் பண்ணோம். அதாவது விவோ ஃபோன் ஒன்று, நியூ மொபைலு, அதில் ஒரு வீடியோ எடுத்தோம். அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்க. இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கேமராவோட ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் அவ்வளோதான் கொடுத்து வாங்கினார், எனக்கு தெரியல. இப்போ நைட்டு நம்ம 4 மணிக்கு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி என்னால் கேட்க முடியாது. இப்போ நம்ம பார்க்குறது விவோ நியூ மொபைல் மாடலோடது. அந்த மொபைலோட கேமரா தான். கேமரா குவாலிட்டிக்காக தான் இதை செக் பண்ணுறோம். இது நம்ம போக்கோ C51 எடுத்த வீடியோங்க. இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எந்த கேமரா நல்லா வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஏன்னா அது கொஞ்சம் பட்ஜெட் மொபைல் விவோ, இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலாக நான் இப்போ இதை தான் ஃபுல்லாக யூடியூப்க்கு எடிட்டிங்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது. நாளைக்கு நம்மள்ட்ட யாராச்சும் க்ரியேட்டர் ஆகுறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி நமக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு பொருள் ஒன்றும் தேவையில்லை. நம்மள்ட்ட குட்டியோண்டு ஃபோனு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஃபோனாக இருந்தாலும் அதனால் நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் இதுதான் நான் கொடுத்து நினச்ச வேல்யூ அப்படின்னு நினைக்கிறேன். எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரெண்டுமே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் விவோ எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் இருட்டில் வெளிச்சத்தில் எல்லாத்துலேயும் நல்லா எடுக்க முடியுது. இதில் சில இடத்துல ப்ளர்ராக இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக அது ஒரு மாதிரி இதாகுது, ஹேங் ஆகுது. அதனால் எனக்கு விவோ பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஃபோனை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஃபோனை வச்சு தான் நம்ம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை வச்சுக்கோங்க. ஆனால் இதிலேருந்து நான் ஒன்று சொல்ல வரேன். ஒருத்தனுக்கு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும்னு நினச்சானா அவனுக்கு வல்லவனும் புல்லும் ஆயுத மாதிரி தான். அவன் கையில் என்ன கிடைச்சாலும் அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கண்டென்ட் க்ரியேட்டர் ஆயிடுவான். இதுதான் இந்த வீடியோவோட மோட்டிவ்னு கூட வச்சுருக்கேன். ஆனால் அந்த ட்ரிப்பு ஒரு அன்எக்ஸ்பெக்டட், நாங்கள் பிளானே பண்ணல, சும்மா யதார்த்தமாக கிளம்புனது. ஆனால் இதில் இவ்வளோ வேல்யூவாக எங்களால் யோசிக்க முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம்ல. இதை நாங்கள் கண்டென்ட்டுக்காக போகணுன்னு போகல, நம்ம சும்மா போனது. நான் ஆக்சுவலாக நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நினச்சேன் அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்கு. ஆனால் அதுக்கு கடைசியில் இங்கே போகும்போது தான் எனக்கே தோணுச்சு ஒரு கிவ்அவே பண்ணணும், அதுவும் வேல்யூவாக பண்ணணும்னு. அந்த கிவ்அவே கண்டிப்பாக வேல்யூவாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக அந்த வீடியோவில் நம்ம ஸ்டோரியை முடிக்கலாம்னு நினைக்கும்போது இந்த சின்ன பசங்க ஒருத்தங்க பஸ்ஸில் குதிச்சுக்கிட்டு இருந்து கேமராவை பார்த்தோன்னே கத்திக்கிட்டு கையாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோட்டோ தான் இருந்துச்சு. எனக்கு சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்டு, கமெண்ட் ஒரு சப்போர்ட்டு, இந்த ட்ரிப்பில் எனக்கு இவங்க கொடுத்ததும் ஒரு விதத்தில் சப்போர்ட்டு தான். நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்ஸில் என்னவோ நடக்குது. ட்ரை பண்ணுங்கள். கேட்டிங்கன்னா ஸ்டோரி பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியில் மொத்தம் எத்தனை ஊர் சொன்னேன், அந்த ஊர் பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிவ்அவே வின்னர். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிவ்அவே வின்னரு. இன்னொருத்தர் யாருன்னா நேற்று ஒரு கமெண்ட் போட்டார். அந்த கமெண்ட்டில் தெரியும் அவருக்கு வேல்யூவான ஒரு பொருள் தான் அது, அந்த கிவ்அவே. அது ஃபஸ்ட்டு கமெண்ட் அவர் போட்டார்னா அது ஓரளவுக்கு வேணும். அப்படி அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் வேறு யாராச்சும் போட்டிங்கன்னா என்னைக்கு அவர் அந்த கமெண்ட்டை போட்டாலும் அவருக்கு அந்த கிவ்அவே இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப 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 நன்றி. எனக்கு கண்டென்ட் க்ரியேஷன்னா என்னன்னே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆச்சு. அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் வேணும் பாருங்கள். வீடியோ வேல்யூவாக இருந்துச்சுன்னா லைக்கு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு சப்ஸ்கிரைப்லாம் வேணும். நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் சொல்லிக் கொடுக்குறோம், அதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த கண்டென்ட் க்ரியேஷனை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், ஐயா சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பான்னு. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவனுக்கு ஃபஸ்ட்டு வீடியோக்கோ சப்ஸ்கிரைபு கமெண்ட்லாம் வந்திருக்குன்னா அப்படி என்னடா இவன் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த பேஜில் அந்த வீடியோவோட லிங்க் வரும், பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் வேல்யூ வேணும் அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.